தர்மஸ்தலா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தோண்டும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் தோன்ற இடத்துல எலும்புக்கூடுகள் இல்லை உடலின் எச்சங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் தினம் தினம் ஏதேனும் ஒரு அதிர்ச்சிகர தகவல் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் கடந்த 2 நாட்களில் நிறைய சம்பவங்கள் அங்கு அரங்கேறி இருக்கின்றன. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த முன்னாள் ஊழியர் கொடுத்த புகாரை தொடர்ந்து சமூக ஆர்வலர் ஜெயந்த் என்ற நபரும் புகார் கொடுத்திருந்தார். ஒரு இளம் வயது பெண்ணை புதைக்கக்கூடிய காட்சிகளை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்திருந்தார். தற்பொழுது அவர் தொடர்ந்து மிரட்டப்படுவதாகவும் கொலை மிரட்டல்கள் வருவதாகவும் புகார் கொடுக்க சில கைது சம்பவங்களும் அரங்கேறி இருக்கின்றன. அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் 2 பேர் அவங்களுடைய அடையாளமானது வெளியிடப்படவில்லை. அந்த 2 பேர் நாங்களும் இந்த மாதிரி புதைக்கப்படக்கூடிய சம்பவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில நம்மள நிறைய பேருக்கு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்கள் ஏன் பெரிய அளவில் களத்தில் இறங்கி பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்த நிலையில் மர்மஸ்தலா மர்மமானது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல்வாதிகள் தற்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு பழைய வழக்கு தொடர்பாக மீண்டும் ஒரு புகாரானது வந்திருக்கிறது. ஸோ பழைய வழக்குகள் இந்த விவகாரத்தில் மீண்டும் தோண்டப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஸோ அரசியல்வாதிகள் களமிறங்க வேண்டும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்கு, ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு. நல்ல செய்தி என்னன்னா, இப்போ அரசியல்வாதிகள் ஆர்ப்பாட்ட களத்திற்கு வந்து விட்டார்கள். இதில் சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய செய்தி என்னன்னா, இது கோவில் நிர்வாகத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டமாக இருக்கிறதே தவிர பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்ன சாமானிய மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அங்க பார்க்க முடியல அப்படின்றதுதான் இங்க கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தர்மஸ்தலா சலோ தொடங்கியது ஆர்ப்பாட்டங்கள். மாண்டியா, தார்வாட், ஷிமோகா இந்த பகுதிகளில் எல்லாம் பாஜக மற்றும் மாஜத மதச்சார்பற்ற ஜனதாதளம் இந்த 2 கட்சியின் தொண்டர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவிலின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள், இந்த தோண்டும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கர்நாடக மாநிலத்துடைய முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா உள்ளிட்டோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டது இங்க குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் இந்த முன்னாள் ஊழியரை கைது செய்ய வேண்டும், அவர் தானே உடம்பு நான் புதைச்சேன்னு சொன்னார், அந்த காரணத்துக்காகவே அவர் கைது செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க வலியுறுத்தி இருக்காங்க. இந்த நிலையில இந்த பாஜக மற்றும் மாஜத தரப்பினர் தொண்டர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ ஒருவரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அடுத்ததாக ஒரு கட்ட நடவடிக்கை நகர்ந்திருக்காரு. அது என்னன்னா, கோவிலுக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்த தர்மஸ்தலா சலோ என்ற ஆர்ப்பாட்டத்தின் அடுத்த கட்டமாக கார் பேரணி ஒன்று நடத்த அழைப்பு விடுத்திருக்கிறார்.